எங்கள் சேனலுக்கு வரவேற்கிறோம். அற்புதமான கதைகள் மற்றும் வேடிக்கையான சாகசங்களின் உலகத்திற்கு தயாராகுங்கள். ஒரு காலத்தில் ஒரு இருண்ட காட்டில் ஒரு பறவை குடும்பம் வாழ்ந்து வந்தது. அவர்கள் உயரமான கருவேல மரத்தில் தங்கள் வசதியான கூடு கட்டினார்கள். ஒவ்வொரு காலையிலும் அவர்கள் அழகான சூரிய உதயத்திற்கு எழுந்திருப்பார்கள். அவர்களின் இதயங்களை பாடுங்கள். ஒரு நாள் ஒரு பெரிய பழுப்பு கரடி காட்டுக்குள் அலைந்தது. அவர் பசியும் சோர்வுமாக இருந்தார். அவர் பறவைகளை பார்த்தபோது அந்த பறவைகள் சுவையாக இருப்பதாக அவர் நினைத்தார். அவர் மரத்தில் ஏற முயன்றார், ஆனால் அது மிகவும் உயரமாக இருந்தது. பறவைகள் கரடியை பார்த்தன. அவற்றின் இதயங்கள் பயத்தால் துடிக்கின்றன, ஆனால் அவை புத்திசாலி பறவைகளாக இருந்தன. அவர்கள் வேகமாக சிந்திக்க வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியும். தாய் பறவைக்கு ஒரு யோசனை தோன்றியது. அவள் குழந்தைகளை அழைத்தாள். கரடியின் மீது எதையாவது கைவிடலாம். சிறிய பறவைகள் ஏகோர்ன்களை குத்தி கரடியின் தலையில் இறக்கின. கரடி கோபத்திலும் விரட்டியிலும் கர்ஜித்தது. அவர் மரத்தை அசைக்க முயன்றார், ஆனால் பறவைகள் சிரித்தபடி பறந்தன. கரடி மிகவும் கோபமடைந்தது. அவர் மிதித்தார். பறவைகள் நிம்மதியடைந்தன, ஆனால் அவர்கள் ஓய்வெடுக்க முடியாது என்று அவர்கள் அறிந்தார்கள். அவர்கள் கவனமாக இருக்க வேண்டியிருந்தது. அன்று முதல் பறவைகளும் கரடியும் ஒருவரையொருவர் மதிக்க கற்றுக்கொண்டன. பறவைகள் தங்கள் மரத்தில் உயரமாக தங்கின, மேலும் கரடி காட்டு தளத்தில் உணவை தேடியது. கதையின் ஒழுக்கம்: பறவைகள் தங்களை காத்துக்கொள்ள ஒன்றாக வேலை செய்தன. மிருக பலத்தின் மீது உளவுத்துறை: பறவைகள் தங்கள் புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி கரடியை விரட்டின.